இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி முன் குறித்திருக்கிறார். எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய குடும்பத்தில் ஒரு நபராக சேர்த்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். சிலருக்கு பெற்றோர் இருப்பதில்லை, சிலருக்கு பிள்ளைகள் இருப்பதில்லை. ஆனால் நம் எல்லாரையும் அவருடைய சொந்த பிள்ளையாக தத்தெடுத்தவர். நாம் அவரால் தத்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மை தண்டிக்க வேண்டும், தட்டி கழிக்க வேண்டும், தவறாக பேச வேண்டும், நாம் செய்வதை தடுக்க வேண்டும் என்று எண்ணின மக்களுக்கு மத்தியில் நம்மை தம்முடைய தயவுள்ள கரத்தினால் தூக்கி எடுத்தார். பார்வோன் குமாரத்தின் நதியில் விடப்பட்ட குழந்தையான மோசேயை தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்து வளர்த்தாள். ஆனால் சூழ்நிலை மாறியது. மோசேயால் தன்னை தத்தெடுத்தவர்களிடம் இறுதி வரை எடுக்க முடியவில்லை. அரண்மனையை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம். ஆனால் இன்று நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாக அவர் நம்மை தத்தெடுத்தபடியினால் அவரோடு நாம் தங்கியிருக்கின்றோம். அதுவே தேவனுடைய சித்தமாகவும் இருக்கின்றது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நீர் எங்களை முன்குறித்து நிரந்தரமாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.